ஸோ இன்னும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேகேஆர் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாலும் ரஹானா தலைமையில் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சுனில் நரைன் வந்து ஒரு மேட்ச் அவர் மிஸ் பண்ணாலும் அடுத்தடுத்த மேட்சஸில் அவர் வந்து பேட்டிங்கில் இப்போ கலக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கேகேஆரை பிடிக்கவே முடியாது. ஏன்னா போன வருஷம் சாம்பியன் அவங்க தாங்க. ஒரு சாம்பியன் டீமுடைய சூழ்நிலை இப்போ தான். வெங்கடேஷ் ஐயர் மேலே நிறைய கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிங்கு சிங் ஒரு பெரிய இது இருக்குது. இந்த மாதிரி ரசல் மேலே ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ ஏன்னா இன்னைக்கு பெரிய சாம்பியனோட விளையாடுறாங்க. சாம்பியன் வர்சஸ் சாம்பியன். இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கு, இந்த கேகேஆர் எப்படி சமாளிக்க போறாங்க? ஸோ எனக்கு இந்த கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 3 மேலே தான் எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. இந்த 3 யாருன்னா ரிங்கு சிங்காக இருக்கட்டும், ரசலாக இருக்கட்டும், ராணாவாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே ஏன் டீமில் இருக்காங்க இன்னும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா ரிங்கு சிங்குமே டோட்டலாகவே இந்த சீசன் தொடங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மே பண்ணலைங்க. இன்னொன்று ஆண்ட்ரூ ரசலுமே நம்ம லாஸ்ட் டைமே பேசணும், அவர் ஏன் போலிங்குமே ஒன்றும் இது வரல, பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சான்ஸ் வருது அடிக்க மாட்டேங்கிறாரு. நிதிஷ் ராணாவும் பார்த்தீங்கன்னா போலிங்கில் எக்கச்சக்க ரன்னு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த 3 பேர் எதுக்கு இந்த பிளேயிங் 11ல் இருக்காங்கன்றது தான் என்னோட பெரிய கேள்வியாக இருக்குது. மற்றபடி இப்போ டிகாக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு நல்லா செட் ஆனார். சுனில் நரைனுமே செட் ஆகுறாரு. ஏதோ போலிங் இல்லைனா பேட்டிங் ரெண்டத்துல ஏதோ ஒன்று அவர் செட் ஆகி போட்டுறாரு. பட் இந்த 3 எதுக்கு இருக்காங்க டீம்ல? 3 எதுக்கு, ட்ரிபிள் ஆர் எதுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கான மேட்ச் உடைய எக்ஸ் ஃபேக்டர் யாரா இருக்க போறாரு? ஸோ மும்பை இந்தியன்ஸ் உடைய எக்ஸ் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது மேட்சை திருப்பக்கூடிய டேர்னிங் பாயிண்ட். நேற்றைய தினத்தில் ஸோ துபே மட்டும் அந்த கேட்சை வந்து ரியான் பராக் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மேட்ச் பயங்கரமாக திரும்பி இருக்கும். ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய எக்ஸ் ஃபேக்டர் யாராக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுடைய எக்ஸ் ஃபேக்டர் யார்? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து மும்பைக்கு வந்து ரோஹித் சர்மா எக்ஸ் ஃபேக்டராக இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க மும்பை. ஸோ ஹோம் கிரவுண்டில் ரோஹித் சர்மாவுக்கு எக்கச்சக்கமான ரன்ஸ் அடிச்சுக்க. ஸோ இன்னைக்கு இந்த லீகை தொடங்கி ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பையில் ஆடுறாரு. ஸோ இன்னைக்கு அங்கே ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ரோஹித் சர்மா ஏன்னா பயங்கர ஹை ப்ரெஷரில் இருக்காரு, செம்ம டேலண்டட்ங்க. நீங்கள் சும்மா சாதாரணமான ஆள் இல்லை, ஹிட்மேன். அந்த ஹிட்மேனுடைய ராஜ்யம் இன்னைக்கு தன்னுடைய ஹோம் கிரவுண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் எக்ஸ் ஃபேக்டருடைய இது. ஸோ கேகேஆருடைய எக்ஸ் ஃபேக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கேகேஆர் பொறுத்தவரையும் யாரை எக்ஸ் ஃபேக்டராக போடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சப்போ நமக்கான இன்றைக்கான கேகேஆருடைய எக்ஸ் ஃபேக்டர் யார்? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி தவிர மும்பையோட பேட்டிங் லைனப்பை வந்து யாராலையும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. வருண் சக்கரவர்த்தியை பற்றி, சக்கரவர்த்தி தான் மும்பை அணியுடைய பேட்ஸ்மேனுடைய கண்ணில் விரலை விட்டு விளையாட முடியும், அவருடைய விரல் வித்தையினால இன்னைக்கு கலக்க முடியும்னு சொல்லி கேகேஆருடைய எக்ஸ் ஃபேக்டரா இன்னைக்கு வந்து வருண் இருக்கிறார். ஸோ வருண் இன்னைக்கு கலக்குனார்னா கேகேஆர் கட்டாயம் வின் பண்றாங்க, கப்பை தூக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எக்ஸ் ஃபேக்டர். முக்கியமான ஒரு காலகட்டம் இன்னைக்கான வின்னோ மீட்டர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கேகேஆர் வர்சஸ் மும்பை இந்த மெகா மேட்சஸ்ல பயங்கரமா இந்த மேட்ச்ல 6 மழை எல்லா மழையும் இன்னைக்கு பெய்ய போகுது. ஆனா யார் வின் பண்ண போறா, யாருக்கு இன்னைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு லிவி? ஸோ எனக்கு இன்னைக்கு மும்பைக்கு 60, கேகேஆருக்கு 40 அப்படின்ற பெர்சன்டேஜ் தான் எனக்கு தோண்டிட்டே இருக்கு. ஓகே, வின்னோமீட்டர் என்ன சொல்லுது, மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். கேகேஆருக்கு 59%. ஆனா மும்பையுடைய சூழ்நிலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் தற்போது லீஸ்ட், அதாவது டேபிள்லயே கடைசி இடத்தை பிடிச்சிருக்கிற மும்பைக்கு 41% தான். அதுவும் வெறும் ஃபேன்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய ரசிகர்களா யார் பார்த்தா அப்படின்னா எல்லாருமே கேகேஆர் பக்கம் தான் இருக்கிறாங்க, 59. பட் ஆனா இதே ஆப்போசிட்டா லிவி சொல்லி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். தேங்க்யூ லிவி, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஸோ நாளை தினத்தில் இன்னைக்கான மேட்ச் எப்படி இருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன செஞ்சாங்க, நம்ம சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறா, எக்ஸ் ஃபேக்டரா இருக்கிறவங்களா கலக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.